எடுத்து வச்சுக்கோ. ஓகே, நான் முடிச்சதுக்கப்புறம் நீ அப்படியே ஸ்டார்ட் பண்ற மாதிரி பார்த்துக்கோ. ரெக்கார்ட் பண்ணிட்டியா? ஸ்டார்ட் பண்ணிட்டியா? ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம், டெஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜஸ். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஓகேவா? பட் ஆனால் நான் லாஸ்ட்டில் 2 கொஸ்டின் டெஸ்ட் வச்சுருந்தேன். ஓகேவா? நான் அந்த 2 கொஸ்டின் தான் இன்னைக்கு டாபிக்கான மோஸ்ட் எப்படி சொல்கிறது, ஷார்ட் ஆஃப்டர் கொஸ்டின் சொல்லலாம். ஏன்னா அதுதான் இன்னைக்கு டெஸ்ட் அனாலிசிஸ்க்கான முக்கியமான காரணமே. ஓகேவா? ஸோ இது வந்து ஏன்னா இந்த 2 கொஸ்டினில் தான் வந்து எல்லாருமே தப்பு பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ டெஸ்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஓகே, இப்போதைக்கு நான் இப்படியே போட்டிருக்கேன். ஸோ இப்போ நான் ஆரம்பிக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் வந்து இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஷேர் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு யாரை பார்க்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு சிருஷ்டிகா. ஓகே, சிருஷ்டிகா வந்து 6 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறேன். லாஸ்ட் 2 கொஸ்டின் மட்டும் தப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டின் தப்பு, இந்த கொஸ்டின் தப்பு. ஓகேவா? ஸோ மற்ற எல்லா கொஸ்டினுமே கரெக்ட் ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஓகேவா? சிவராம் தான் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். சிவராம் இங்கே ஓகே, சிவராம் அதே தான் பண்ணியிருக்கான். ஸோ நீ 11 மினிட்ஸ் முடிச்சுட்டு, சிருஷ்டிகா 10 மினிட்ஸ் முடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ வந்து இங்கேயும் நீ ரொம்ப கம்மியாக போட்டிருக்க. 3 பக்கத்தில் கூட வரல 14க்கு. ஓகேவா? ஸோ வந்து ஓகே, இது ஓகே, இதெல்லாம் ஓகே. ஓகே. ஸோ இப்போ அடுத்து மனோஜ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ மனோஜ் என்ன பண்ணியிருக்கான்? ஓகே, இந்த கொஸ்டின் மனோஜ் தப்பாக போட்டிருக்கான். அதே மாதிரி லாஸ்ட் 2 கொஸ்டின் தப்பாக போட்டான். ஓகே, 0ன்னு போட்டிருக்கான் மனோஜ். ஓகே. ஸோ பிரியங்கா தான் பயங்கர கேவலமாக பண்ணியிருக்கான் எனக்கு, ஏன்னு தெரில. ஓகேவா? ஸோ லாஸ்ட் 2 கொஸ்டின் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். இது தப்பு நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் ஆனால் வந்து எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவங்க தப்பு பண்ணியிருக்காங்க எனக்கு புரியல. ஸோ அவங்க இன்னும் நிறைய படிக்கணும். ஓகே, நிறைய படிக்கணுன்றதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒழுங்காக பார்க்கணும். ஓகே, இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். அனலிட்டிக்கலாக லைக் பிரின்சிபல் திங்கிங் வாங்க. ஓகே, பிரின்சிபல் திங்கிங் என்னன்னா ஸ்டார்டிங்லாம் திங்க் பண்ணிட்டு போகிறோம். எடுத்தோன்னே ரொம்ப காம்ப்ளிகேட்டட் தாட்ஸ் போகாமல் பேசிக், நான் என்ன சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஓரியன்டேஷன் சொன்னால் அதுலேருந்து போகிறது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்? சிம்பிள். இந்த பேட்டர்னை பாரு. இப்போ என்ன வாட்டர் இமேஜ்னா என்னது? இப்படி இருக்கா அந்த பேட்டர்ன்? நான் வேற ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த பேட்டர்ன் மட்டும் நான் வரைகிறேன். ஓகேவா? பேட்டர்ன் இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இப்படி போகுது. கரெக்டாக? இப்படி போயிட்டு இப்படி பிரான்ச் அவுட் ஆகுது. கரெக்டாக? வாட்டர் இமேஜ்னா என்ன? தண்ணி கீழே இருக்கும், இதுலேருந்து உல்ட்டாவாக இருக்கும். கரெக்டாக? நான் உல்ட்டாவாக இருக்குன்னா நான் என்ன பண்ண சொன்னேன்? ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. லைனில் 2 பாயிண்ட் எடுத்துக்குவோம். இந்த பாயிண்ட்டை இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பாரு. அதே டிஸ்டன்ஸில் கீழே வரைஞ்சிரு. அதே மாதிரி இங்கே வரும். ஸோ இது எப்படி வரும்? இப்படி வரும். அதே மாதிரி இந்த லைன் போட்டுனா ஒரு ஆன்சர் வரும். ஓகே, சிம்பிள். நீ உனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீ இந்த மாதிரி வரைஞ்சி போடு. ஓகேவா? ஆக்சுவலாக நீ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் போகும்போது நீ வரவே கூடாது. ஓகே, பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கணும் உங்களை நீங்களே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய டைம் சேவ் பண்ண முடியும். ஓகே, இது வந்து 1 மினிட், மேக்ஸிமம் 1 மினிட், அதுக்குன்னு எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ இங்கே இருக்குது, இதுக்கு என்ன ஆன்சர்? 4 வரும். ஏன்னு செக் பண்ணி பாரு. இந்த கீழே இருக்கிற லைனை இங்கே வந்துடும், மேலே வந்துடும். இந்த ட்ரையாங்கிள் இங்கே இருக்கும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 ஆர் ஆப்ஷன் 4. இங்கே பாரு, ஆப்ஷன் 1ல இந்த லைன் இல்லை, தெரியுதா? இந்த மாதிரி வி ஷேப் இருக்குது. அந்த வி ஷேப் இன்வெர்டட் வி ஷேப். ஓகேவா? இன்வெர்டட் ட்ரையாங்கிள் இங்கே இல்லை, இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 டிக் பண்ணிட்டு போயிடணும். ஸோ ஆப்ஷன் கொஸ்டின் நம்பர் 3. ஓகே, இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதில் ஏன் தப்பு பண்ணிடுறான்னு எனக்கு இன்னும் புரியல. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பேட்டர்ன் போடுங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் இருக்கா? இந்த சர்க்கிளை இங்கே எப்படி வரும்? இந்த மாதிரி சர்க்கிள், இந்த மாதிரி சர்க்கிள். ஓகே, 4 ஆப்ஷன் இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து இந்த இடத்துல வந்து இந்த ஷேடட் போர்ஷன் இங்கே இருக்குது அப்படின்னா அந்த ஷேடட் போர்ஷன் அப்படியே உல்ட்டா ஆனால் எப்படி ஆகும்? நான் இங்கே வந்து காட்டுறேன். எப்படி இருக்கு அந்த ஷேடட் போர்ஷன்? சர்க்கிள் எப்படி இருக்கு? சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் சர்க்கிளோட பாட்டம் ஹாஃப் ஷேடாக இருக்கு, இது ஷேடாக இருக்கு. கரெக்டா? ஸோ இப்படி ஆயிருக்கு அப்படின்னா இதான மிரர். ஸோ மிரரில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அதே மாதிரி சர்க்கிள் வரும், அதே மாதிரி வி ஷேப் இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி வி ஷேப் மாதிரி வரும். வி ஷேப்பில் அந்த ஸ்லாண்டட் டயகனல் மாதிரி இருக்கும். ஓகே, டயாமீட்டர் மாதிரி இருக்கும், ஸ்டாண்டர்ட் டயாமீட்டர். ஸோ இப்போது இங்கேருந்து இந்த இது என்ன டிஸ்டன்ஸ் பாருங்க. அப்போது அதே மாதிரி பின்னாடி தானே இங்கே அடிக்கணும். கரெக்டா? ஸோ இதுலேருந்தே வந்து 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். நான் காட்டுறேன். ஓகே, இதுலேருந்து 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். என்ன எலிமினேட் பண்ணலாம்? ஏ கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி வேறு என்ன கரெக்டாக இருக்குது? பி கரெக்டாக இருக்குது. ஸோ சி அண்ட் டி இஸ் அவுட் ஆஃப் தி ஸ்கோப். கரெக்டாக? ஸோ இப்போ அடுத்தது பாருங்க,
அடுத்து ஆரோ பாருங்களேன். இது ஆரோ வந்து பாயிண்டட் அப்வர்ட்ஸ், இங்கே ஆரோ பாயிண்டட் டவுன்வர்ட்ஸ். அது எப்படி மாற 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 முடியும்? மாற வாய்ப்பே இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி ஆன்சர். ஸோ இதெல்லாம் 30 செகண்ட்ஸ்குள்ளே போட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இது முடிச்சாச்சு, இது முடிச்சாச்சு. இப்போ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இது பார்க்க தான் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், நிறைய டைஸ்லாம் வச்சு கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஃபேன்சியாக கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இட்ஸ் நாட் தட் வே. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ கரெக்ட் வாட்டர் இமேஜ் கரெக்டாக. ஸோ வாட்டர் இமேஜ்னா என்ன? கீழே இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே வாட்டர் இமேஜ் கொடுக்கலாம், மிரர் இமேஜ் கொடுக்கலாம். பட் இன்ஸ்டெட் தேவ் கிவன் தி பொசிஷன் ஆஃப் மிரர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ நீ புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இங்கே இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குன்னா மிரர் இமேஜ். இது M1 M2 கீழே வச்சிருந்தாங்கன்னா மிரர் தான் வைக்காங்க. பட் ஆனால் இட் இஸ் ஈக்குவல் டு வாட்டர் இமேஜ். ஓகே, உனக்கு அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடணும். சரியா? ஸோ இதுக்கு என்ன பண்ணுவேன்? கீழே இப்படி ஒரு லைன் போடுவேன். இங்கே பாருங்க 6 டாட்ஸ் இருக்கா? அப்போ 6 டாட்ஸ் இங்கே நான் வரைகிறேன். இங்கே வரைகிறேன். ஸோ 6 டாட்ஸ் இருக்கா? இப்படி வந்து இங்கே ஒரு 6 டாட்ஸ் இருக்குது, 6 டாட்ஸ் இருக்குது. ஸோ கீழேயும் அதே மாதிரி. இப்போ இங்கே இப்படி V இருந்துச்சுன்னா V இங்கே இப்படி வந்துடும். கரெக்டாக? இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கும், இந்த பாயிண்ட் எடுத்துக்கும், இந்த பாயிண்ட்டுக்கான டிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும், இந்த பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து இங்கேருந்து இங்கே இருக்குன்னா கொஞ்சம் இன்னும் தள்ளி இங்கே இருக்கும். ஓகே, இப்படி போட்டுரு. ஸோ இங்கே 6 டாட்ஸ் தானே இருக்கும். இங்கே ஒரு டாட் இருக்கும். ஓகே, இப்படி ஒரு கியூப் இருக்குது, இங்கே ஒரு டாட் இருக்குன்னா இங்கேயும் ஒரு டாட் தானே இருக்கும். ஸோ இதுலேயே முடிச்சுட்டு போகலாம் செம்ம. ஓகேவா? ப்ரெசன்ட் ஸ்க்ரீன் கரெக்டா? இது பார். ஸோ அந்த மாதிரி எத்தனை ஆப்ஷன் வருது பாரு. இங்கே 6, இங்கே 1, இங்கே 6, இங்கே 1. இது தப்பு, அவ்வளோதான். இந்த தேர்ட் ஆப்ஷன் தப்பு, ஃபோர்த் ஆப்ஷன் தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன், இது ரெண்டு தான் கரெக்ட்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஆனால் இங்கே என்ன பண்ணிருக்காங்க பாரு, இங்கே 4ன்னு தெரியுது. லைக் இங்கே 4 இருக்கு, 4 பக்கம் 6. அது எப்படி பாசிபிள்? பாசிபிளே இல்லையே. நீ வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா லைக் இது தப்பு. ஓகேவா? அது நீ யோசிச்சு பார்த்துக்கோ. ஸோ ஆப்ஷன் என்னவா இருக்கும்? ஆப்ஷன் வந்து 2. ஓகேவா? அதாவது பி தான் கரெக்டாக இருக்கும். நான் வேணும் என்ன பண்ணேன், ஷஃபிள் பண்ணி கொடுத்துருக்கேன் பாரு. ABCD கொடுக்காம ABCD லைக் CBD கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால இதெல்லாம் உஷாராக பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த லைன் இந்த எக்ஸ் பக்கத்தில் இருக்கிற V லைன் பாரு. இந்த V லைன் அப்படியே இன்வர்ஸ் ஆயிரும், லைக் உல்ட்டா ஆயிரும். கரெக்டாக? உல்ட்டானா இந்த மாதிரி லைன் வரும். ஸோ இந்த மாதிரி ஷேப் வர பாசிபிளே கிடையாது. நீ ஒரு வேணா யோசிச்சு போட்டு பாரு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்கே என்ன தப்பு பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் உத்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை பண்ண முடியும், ஜூம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இல்லை ஜூம் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பார்த்தேன் அப்படின்னா நான் ட்ரை பண்ணுறேன். இங்கே தெரியுதா? இது இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியுதா? இல்லை, ஓகே, இது ஓகே. ஓகே, இப்போ தெரியுதா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரிசம் மாதிரி இருக்கு. இந்த ப்ரிசமோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபேஸை பாருங்களேன், எவ்வளோ அழகாக கோடு இருக்கு. ஆனால் அந்த ப்ரிசமோட பாட்டம் ஃபேஸ், இப்போ மவுஸ் இருக்குல்ல, கீபேட் இருக்குல்ல, கீபேட் லைக் ஆரோ இருக்குல்ல. ஸோ ஆரோ வந்து எப்படி இருக்கு பாருங்களேன். இது வந்து வேர்ட்டிக்கலாக இருக்க மாதிரி கண்ணுக்கு தெரியுதா? இது வந்து இப்படி இருக்கு. இது வந்து ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுது பாருங்களேன். எப்படி சொல்ல, நான் இங்கே வரைஞ்சு காட்டுறேன். இங்கே தெரியுதா? ஸோ நான் இங்கே போடுறேன் பாரு. ஸோ ஒரு செட் ஆஃப் லைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா வெர்டிக்கலாக இருக்கு. இன்னொரு செட் ஆஃப் லைன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு, ட்ரையாங்குலராக இருக்கு. ஓகே, நீ கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்து கவனிச்சிங்கன்னா தெரியும். எக்ஸாமில் இந்த மாதிரி கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஓகே, கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கீனாக லுக் பண்ணணும். ஓகே, கீனாக நோட்டீஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. இதில் நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே பாரு. ஸோ அந்த மாதிரி எந்த இமேஜ் இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குன்னா இதோட மிரர் இமேஜ் அபவுட் திஸ். இப்போ மவுஸில் நான் வரைகிறேன்ல, இமேஜினரி ஆக்சஸ் வரைகிறேன்ல, ஸோ இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டேரெக்டாக கீழே வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாமா? ஓகே, ஓகே. ஸோ இங்கே பாரு, இப்போ இந்த இது இப்படி இருக்கு அப்படின்னா இது இருக்க, அதாவது இதையே இங்கே திருப்பி வரைஞ்சிருக்காங்க. அப்போ திஸ் இஸ் நாட் பாசிபிள். ஆப்ஷன் 1 இஸ் ராங். கரெக்டா? இப்போ அடுத்து என்ன பாரு, ஆப்ஷன் 4 பாரு. ஆப்ஷன் 4 என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுவும் தப்பு. ஸோ அதாவது இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து தப்பாக எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? இல்லை, ரிஃப்ளெக்ஷன் கரெக்ட் தான். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பாரு. இப்போ நான் திருப்பி ஜூம் பண்ணுறேன். இங்கே பாரு. ஸோ இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. ஓகேவா? தேர்ட் ஒன்னும் தப்பு. நீ ஒரு தடவை யோசிச்சு பார்த்துக்கோ. நான் இல்லாட்டி நான் அப்புறமா சொல்கிறேன். செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் தான் கரெக்ட். ஆனால் இங்கே பாரு, இந்த ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைப்ஸ் வந்து செகண்ட் ஒன்ல அழகாக கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே ஃபோர்த் ஒன்ல அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைப்ஸ் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல ட்ரையாங்குலர் ஸ்ட்ரைப்ஸ் போட்டாங்க. ஓகேவா? ஹென்ஸ் ஃபோர்த் ஒன் இஸ் ராங்.
நீங்கள் வேணால் திருப்பி ஜூம் பண்ணி பாருங்க, நான் இதை அப்லோடும் பண்ணுறேன். ஓகே அந்த கொஸ்டினை. ஸோ இங்கே பாரு இப்படி இருக்குது. இங்கேருந்து அப்படியே இந்த ஸ்ட்ரெயிட் இங்கே ஒரு கோடு, திக்கான கோடு தெரியுதா? இப்படி கோடு வந்து இப்படி இங்கே திக்கான இன்க்ளைண்ட் கோடு தெரியுது. இந்த இன்க்ளைண்ட் கோடுக்கு இங்கே ரிஃப்ளெக்ஷன் போட, அதே மாதிரி இந்த இன்க்ளைண்ட் கோடுக்கு ரிஃப்ளெக்ஷன் போட. அப்போ வந்தனாலே தெரிஞ்சிடும் உனக்கு 2 இல்லாட்டி 4 ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும்னு எனக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ 2 இல்லாட்டி 4 தான். இந்த 2 இல்லாட்டி 4 எப்படி எலிமினேட் பண்ணணும்னு யோசிக்கும் போது அந்த ஸ்ட்ரைப்ஸ் பார்க்கணும். ஸ்ட்ரைப்ஸ் இங்கே இருக்குன்னா அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். இந்த ட்ரையாங்குலர் ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் இந்த மாதிரி ஓரியன்டேஷன் ஆயிருக்கும். ஓகேவா? உனக்கு அவ்வளோ திங்க் பண்ண முடியலனா கூட என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த இடத்துல 4th வேணா நீ பார்த்தா எலிமினேட் பண்ணிடலாம். ஓகே, மன சொல்லு, ஏதாவது டவுட் இருக்கா? சரி, ஓகே, டவுட் இருந்தால் கேளு. ஸோ இப்போ வந்து ஓகே, இது எல்லாமே வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ். ஓகே, எல்லாமே சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? இதுக்கு மேலே டஃப்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு எப்படி கேட்க முடியும்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவ்வளோ சிம்பிளான டாப்பிக்கை இதுக்கு மேலே காம்ப்ளிகேட் பண்ண வாய்ப்பே இல்லை. ஓகேவா? ஸோ இதோட வாட்டர் இமேஜஸ், மிரர் இமேஜ் முடிஞ்சிச்சு. ஸோ நான் இங்கே கூட பார்த்தீங்கன்னா கவுண்டிங் ஃபிகர்ஸ்னு கொடுத்துருந்தேன். ஓகே, நான் கவுண்டிங் ஃபிகர்ஸ் நடத்தலை. ஏன் நடத்தலை அப்படின்னா, நான் அவங்ககிட்ட வந்து ஃபிகர்ஸ் எப்படி கவுண்ட் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருக்க முடியாது. ஓகேவா? ஸோ நீங்களே பார்த்து புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜுக்கு நான் ஒரு சின்ன டெக்னிக் மாதிரி சொல்லி கொடுத்தேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது வீடியோவில் இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு இருக்க ஐடியா இருக்கா? ப்ரோ ஆன்சர் 5 தான் ப்ரோ. ஆன்சர் 5-ஆ? எப்படி தெரியும்? நான் வந்து வரைஞ்சு பார்த்தேன். ஓ, வரைஞ்சு வர இப்போ வரைஞ்சு பார்த்தியா? எக்ஸாம் வரைஞ்சு பார்த்தியா? எக்ஸாம் அப்போ இந்த கொஸ்டினுக்கு தான் ஐ டுக் லைக் 5 நிமிஷம். ஓகே, ஸோ வரைஞ்சு பார்த்தா ஓகே. வரைஞ்சு பார்த்தா என்ன பண்ணா? லைக் சி PQ வந்து இட் ஹாஸ் டு பி a லைன் ஆஃப் சிமெட்ரியா. ஸோ வந்து அதுக்கு இதர் சைடில் ஒரு லைக் என்ன சொல்கிறது, டயக்னல்ஸ் எடுத்து அது வந்து இந்த சைடில் எப்படி இருக்குது, இந்த சைடில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 5 கியூப்ஸை நம்ம ஷேட் பண்ணோன்னா சிமெட்ரி வருது. ஓகே ஓகே, ஸோ அதனால நான் நன் ஆஃப் தீஸ்ன்னு போட்டேன். ஓகே ஓகே ஓகே, சரி, ஓகே. 6 வரல ப்ரோ. ஓகே ஓகே, ஸோ சிருஷ்டிகா நல்லா யோசிச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறது, ஐ அப்லோட் ஃபார் யுவர் எஃபோர்ட்ஸ். ஓகே, பட் லைக் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து நான் என்னென்னா கேட் டெஸ்ட் சீரிஸ் இருக்கும். ஓகே, அதில் வந்து இது கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினில் வந்து நான் ஆன்சர் கரெக்டாக பண்ணேன். சிருஷ்டிகா சொன்ன மாதிரி தான் நான் யோசித்தேன். ஓகேவா? ஸோ அந்த கொஸ்டின் நான் சிருஷ்டிகா ஆன்சர் எப்போ கரெக்டுன்னு சொல்கிறேன், இந்த சம்முக்கு எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு என்னென்னா வந்து டைம் இல்லை. ஓகேவா? ஸோ டைம் இல்லாதனால என்னால் கொஸ்டின் தனியாக ஃப்ரேம் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி எனக்கு மைண்டில் இருக்கிறோம். ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நல்லா இருக்கணும், அந்த கொஸ்டின் எடுத்து நாங்கள் போடுறோம்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஸ்பார்க் வரும். அப்போ நான் எடுத்து தூக்கி போட்டுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ அந்த கேட் டெஸ்ட் சீரிஸில் நான் அந்த எக்ஸர்ஜிக்கல் டெஸ்ட் சீரிஸ் பின்னாடி லோகோன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ டெஸ்ட் சீரிஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஈவன் தே ஒன்ட் பி டெவலப்பிங் கொஸ்டின்ஸ். ஓகே, தே டேக் கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் கேட். ஓகே, கேட் எக்ஸாம் இருக்கும், இல்லாட்டி இந்த மாதிரி வேறு ஏதாவது நல்ல லெவல் ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கும்ல, அந்த எக்ஸாம்ஸ்லேருந்து நல்ல நல்ல கொஸ்டின்ஸ் எடுத்து இவங்க கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ உனக்கு அந்த மாதிரி செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிருக்க மாட்டேன். ஓகேவா? அதனால உனக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த கொஸ்டினை நீ எடுத்து மோஸ்ட் ப்ராப்ளி நீ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண கூகுள் லென்ஸில் போட்டோன்னா எதுலையாவது கேட் இல்லாட்டி வேறு ஏதாவது நல்ல மென்டல் எபிலிட்டி பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும், அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ நான் யோசித்தேன், சப்போஸ் இப்போ நான் இந்த மாதிரி போட்டேன் அப்படின்னா எவனாவது காப்பி எடுத்து எழுதணும்னு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னா என்ன பண்ணால் கூகுள் லென்ஸ்லேருந்து எடுத்து போடுவான். ஓகேவா? கூகுள் லென்ஸ் எடுத்து போட்டால் டக்குன்னு ஆன்சர் 5 காட்டும். ஓகேவா? ஆனால் அவனுக்கு தெரியாது நான் என்ன இங்கே சூழ்ச்சி பண்ணியிருக்கேன்னு. ஓகேவா? நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். சிருஷ்டிகா பண்ண மெத்தட் கரெக்டு. ஓகேவா? நான் அந்த மெத்தடில் நான் ஃபஸ்ட்டு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேவா? நான் இங்கே இருக்கா இதில் திருப்பி அதே ஷேர் பண்ணிட்டேன். வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் அந்த கொஸ்டின் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, சிருஷ்டிகா என்ன சொன்னா நான் சொல்லிடுறேன். சிருஷ்டிகா என்ன சொன்னா அப்படின்னா, அவள் என்ன சொல்கிறா, இப்போ இந்த மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னா, அவள் இப்படி யோசிக்கிறா. ஸோ டயகனல் மாதிரி வரைகிறா. அவள் என்ன சொன்னா, அவள் ஐடியா கரெக்ட். அப்படிதான் நானும் எக்ஸாமில் யோசிச்சேன். ஸோ அவள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டயகனல் மாதிரி வரையலாம். இப்போ இந்த மாதிரி டயகனல் வரையலாம். இப்போ திக்காக இருக்கா, திக்காக இல்லை, சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ இது வந்து ப்ளூ டயகனல். ஓகேவா? ப்ளூ ரெண்டு வச்சுக்கேன். தெரியுதா? இது ஒரு டயகனல் 1. ஓகே, இந்த பேட்டர்ன் பாரு. இந்த பேட்டர்னில் டார்க், ஓகே, விச் இஸ் சிமெட்ரிக்கல். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த டயகனல் வா. இது டயகனல் 2. ஓகேவா? டயகனல் 2 பாரு, ஒயிட் சிமெட்ரிக்கல். ஓகே, அடுத்த டயகனல் வரையேன், பொறுமையாக வரையேன், கொஞ்சம் மிஸ் ஆகுது. இந்த டயகனல் பாரு, இது ஃபர்ஸ்ட் டயகனல், செகண்ட் டயகனல்,
தேர்ட் டயகனல் பாரு, இங்கே டார்க் இருக்கு, இங்கே டார்க் இருக்கு, ஓகே சிமெட்ரிக்கல். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்கு, டார்க்கா இருக்கு, ஆனா இங்க ஒயிட்டா இருக்கு. அப்பனா இங்க ஷேட் பண்ணல, சோ இது ஷேட் பண்ணும். திஸ் இஸ் டு பி ஷேடட் 1. ஓகே 1. ஸோ இப்போ அடுத்த லெவலுக்கு போகலாம், ஓகேவா? ஸோ அடுத்து இதுக்கு வா, இந்த லைன் நீங்கள் ட்ரா பண்ணு. இங்கே பாரு, இங்கே ஒயிட்டு 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 சூப்பர். இந்த ஓரத்தில் என்ன இருக்குது, ஷேடட் இருக்குது. அதே மாதிரி இந்த ஓரத்தில் ஷேடட் இருக்கா, சூப்பர் இருக்குது. ஸோ ஓகே, இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அடுத்து நீ எடுத்து பார்க்கணும். அடுத்த கோடு வர, ஓகே. ஸோ இப்போ இங்கே பாரு, இது எல்லாமே ஷேடடு, ஆனால் இங்கே மட்டும் ஒன்று மட்டும் ஷேட் ஆகாமல் இருக்குல்ல, ஸோ அது தப்பு கரெக்டாக. அதனால் இங்கே ஷேட் பண்ணியே ஆகணும். இது ஷேட் பண்ணணும் கரெக்டாக. இப்போ அடுத்து திருப்பியும் வரையலாம் பாரு. ஸோ இப்போ அடுத்த கோடு வரையலாம். இங்கே கவனி, இங்கே ஷேடட், இங்கே ஷேட் ஆகலையா, அப்போ கண்டிப்பாக இங்கே ஷேட் பண்ணியே ஆகணும். ஹியர் நீட்ஸ் டு பி, திஸ் பாக்ஸ் நீட்ஸ் டு பி ஷேட் ஹியர், ஓகேவா? ஸோ இங்கே பாரு, இதுக்கு அடுத்து என்ன இருக்குது, ஒயிட் இருக்குது, இங்கேயும் ஒயிட் இருக்கா, சூப்பர், நோ ப்ராப்ளம். இப்போ அடுத்து நான் கோடு வரைகிறேன். இங்கே பாரு, இங்கே ஒயிட் இருக்கு, சிமெட்ரிக்கல், சூப்பர். அபவுட் திஸ் பீக் வேரியன்ட் இஸ் சிமெட்ரிக்கல், பட் ஆனால் திஸ் பாக்ஸ் நீட்ஸ் டு பி ஷேடட். ஏன் இங்கே ஷேடாக இருக்கு, இங்கே ஷேட் ஆகல, ஷேட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து இங்கே பாரு, இந்த பாக்ஸ் இந்த லைன்ல நோ ப்ராப்ளம், சூப்பரா இந்த கரெக்டாக போயிடுச்சு, ஓகே. ஒயிட்டு ஷேடடு ஒயிட், சூப்பர், நோ ப்ராப்ளம். அடுத்ததுக்கு போகலாம், ஓகே. இந்த இடத்துல பாரு, இங்கே திருப்பியும் வந்து ஷேட் பண்ணி தான் ஆகணும். ஹியர் ஷேடு மஸ்ட் பி டன், கரெக்டா? இங்கே பாரு, ஸோ இங்கே வந்து பிளாக் இருக்கு, அப்புறம் திருப்பி இங்கே பிளாக் வந்து தான் ஷேட் பண்ணி ஆகணும், ஓகே. சிஸ்டிகா சொன்ன மாதிரி 1 2 3 4 5, ஓகே. சிஸ்டிகா இஸ் ரைட், ஓகேவா? பட் ஆனால் நாட் ஆக்சுவலி ரைட், பாதி தான் ரைட், ஓகே. நான் ஏன்னு சொல்கிறேன், சிஸ்டிகா சொன்ன ஆன்சர் வந்து அவன் என்ன சொன்னா, 5ன்னு சொன்னான், ஓகே. இந்த மெத்தட் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா, ஓகேவா? யாருக்காவது டவுட் இருக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா இந்த மெத்தடு? ஓகே, நான் என்ன சொல்றேன்னு பாருங்க. இப்போ இந்த மெத்தட் வந்து லைக் கவுண்டிங் ஃபிகர்ஸ் தான். இது என்ன கவுண்ட் பண்ணும், கரெக்டான கவுண்டிங்ல எவ்வளோ லாஜிக் இருக்கு பார்த்து, இந்த மாதிரி லாஜிக் நான் சொல்லி தந்துருக்கேன். ஸோ அதுக்கெலாம் நீ வளரணும், ஓகே. வளர்ந்துச்சுன்னு உன் பிரெயின் மெச்சூர் ஆகணும். ஸோ அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால தான் வந்து நான் ஸ்டார்டிங் வந்து ஆப்டிடியூட் சொல்லி கொடுத்துட்டு லாஸ்ட் இதெல்லாம் கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப்டிடியூட் இத்தனை நாள் நீ ஒரு மாசமா படிச்ச ஆப்டிடியூட் என்னன்னா உன்னோட மைண்டை பில்ட் பண்ணுறதுக்காக, ஓகேவா? இந்த மாதிரி திங்கிங் கொண்டு வரதுக்காக. ஸோ சிஸ்டிகா கரெக்டாக அந்த யோசிச்சா, அவள் வந்து என்னோட லெக்சர் ஸ்டார்ட் பண்ணனால இந்த அளவுக்கு யோசிக்கிறாளான்னு தெரியல. இல்லாட்டி லைக் சில பீப்புளுக்கு வந்து லைக் பை பார்னே அப்படி யோசிப்பாங்க, ஓகே. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெயின் பண்ணலாம், ஓகேவா? ஸோ லைக் பேசிக்கலி அத்லீட்ஸ் மாதிரி தான் எல்லாருமே ரன்னிங் ரேஸ்ல வேகமாக ஓடான்னு சொல்லுவாங்க. சிலர் ப்ராக்டிஸ் பண்ணி வேகமாக ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிலருக்கு தேவைப்படும். ஸோ அவங்க ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணால் போதும், அவங்களும் அந்த நேச்சுரல் பான் டேலண்ட் பர்சன் அளவுக்கு வரலாம், ஓகேவா? ஸோ வந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா சிஸ்டிகா சொன்ன டெக்னிக் தான் நானும் யோசிச்சேன். ஸோ இப்போ இங்கே பாருங்க, 5 வந்துச்சா, ஆனால் சிஸ்டிகா என்ன மிஸ் பண்ணிட்டா அப்படின்னா, இந்த 5ன்ற ஆன்சர் கரெக்ட், பட் இஃப் த கொஸ்டின் இஸ் த நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் விச் ஷுட் பி ஷேடட் டு கெட் தி சிமெட்ரிக்கல் ஆப்ஷன் அப்படின்னு தான் நான் கேட்டிருக்கேன், கரெக்டா? ஆனால் ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் நான் கேட்கவே இல்லையே. இப்போ ஸ்மாலஸ்ட்னா நீ 5 ஷேட் பண்ணால் போதும். இப்போ நான் இப்போ ஒருத்தன் சொல்லுவான் ஏன் 5, சிலர் வந்து இன்னும் லைக் ஒரு லேசியான இருக்கிறவங்க சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஷேட் பண்ணிடுறா அப்படின்னு சொல்லுவான். ஸோ எல்லாத்தையும் ஷேட் பண்ணுறது கரெக்ட் தானே? இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்கோ ஷேடட் அன்ஷேடட் பாக்ஸ் எல்லாத்தையும் ஷேட் பண்ணுறேன், அப்போ கூட சிமெட்ரிக்கல் தானே இருக்கும். ஸோ ஆன்சர் இதுக்கு 5 மட்டும் கிடையாது, 5 6 அடுத்து வேற என்ன இருக்கு, 5க்கு அப்புறம் 6க்கு அப்புறம் 8, இந்த மாதிரி எத்தனையோ ஆன்சர் இருக்கு, ஓகேவா? ஸோ அதனால வந்து 5 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் விச் ஷுட் பி ஷேடட், ஓகேவா? ஸோ ஆனால் நான் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் எப்படி கேட்டேன்னா, நான் டெஸ்ட் சீரீஸில் ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் பாக்ஸ் ஷுட் பி ஷேர்னு சொல்லியிருந்தாங்க, ஓகே. ஸோ அதுக்கு ஆன்சர் 5. ஸோ என்ன பண்ணியிருப்பானுங்க அப்படின்னா, இந்த கூகுள் இன்ஸ்டால் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருப்பாங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கொஸ்டினுக்கான இந்த இமேஜுக்கான கொஸ்டின் என்ன இருக்கும், ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் நம்பர் ஷேடர்ஸ் இருக்கும், 5 இருக்கும். டேரக்டாக என்ன பண்ணுவாங்க, 5 பார்ப்பாங்க, 5 நான் அப்படி சொல்லிட்டு போட்டுருவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வேணே அவங்க தப்பு பண்ணுன்றதுக்காக இந்த கொஸ்டினை கொஞ்சம் மாற்றிட்டேன், ஓகேவா? ஸோ இங்கே தான் என்னோட ஸ்மார்ட்னஸ் வருது. ஸோ என்னோட ஸ்மார்ட்னஸ் என்ன சொல்கிறேன்னு பாரு. ஓகே, 5 அட்லீஸ்ட் ஷேட் பண்ணணும், ஆனால் நான் வேற என்ன ஆன்சர் கொடுத்துருக்கேன், 5 இருக்கு, ஓகே. இங்கே தெரியுதா? ஸோ என்ன ஆப்ஷன் இருக்கு, 4 இருக்கு, 3 இருக்கு, 5 இருக்கு.
ஆனா நீ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 5 பண்ணியே ஆகணும். மிஞ்சி போனா 5 பண்ணி ஆகணும். 5 பண்ணாட்டி உனக்கு நிச்சயமா முடியவே முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஷுட் சாட்டிஸ்ஃபை தி அட்லீஸ்ட் கிரைட்டீரியா. அட்லீஸ்ட் 5 எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? நீயே ட்ரை பண்ணி 2 3 ஷேட் பண்ணி பாரு, உன்னால முடியாது. ஓகேவா? ஸோ 5 வந்தே ஆகணும். ஆனா என்ன ஆப்ஷன் 5 இல்ல. ஸோ அதுக்கான நான் அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், 6 கொடுத்துருக்கேன், நன் ஆஃப் தீஸ் கொடுத்துருப்பேன். ஸோ சிஸ்டிகா பண்ண தப்பு என்னன்னா டேரக்டா நன் ஆஃப் தீஸ்க்கே போயிட்டா. அவ என்ன யோசிக்கல அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஷுட் ஆல்வேஸ் எலிமினேட் தி அதர் ஆப்ஷன்ஸ். ஓகேவா? அதர் ஆப்ஷன்ஸ் ஏன் இல்லைன்னு ஒரு தடவை யோசிச்சா அடுத்த கொஸ்டினே நீ போகணும். ஓகே, இங்க 6 ஏன் நாட் பாசிபிள் நீ யோசிச்சிருக்கணும். நீ யோசிச்சனால எனக்கு தெரிஞ்சிருக்கும் 6 பாசிபிள் எப்படின்னு சொல்றேன் பாரு. ப்ரோ 6 போட்டேன்னா சிமெட்ரி வருமா? வரும் வரும். லைக் வந்து நம்ம 2 எக்ஸ்ட்ராவா ஷேட் பண்ணாதான் அந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று ஷேட் பண்ணாதானே வந்து சூப்பர் சூப்பர் சிஸ்டிகா. ஓகே, அடுத்த பாயிண்ட் எடுத்து கொடுத்தேன். யாரும் நான் சொன்னா அங்க இருக்கிறது இங்க இருக்கிறது பண்ணணும், நடுவில் இருக்கிறது பண்ணா என்ன பிரச்சனை, இது ஷேட் பண்ணு. ரைட், ஓகே, புரிஞ்சிருச்சா? ஸோ லைக் சி எவ்வளவு சிம்பிளான கொஸ்டின். சீட்டிங் ப்ரோ. இல்ல 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 அது அதோட சீட்டிங் ஆகும். திஸ் மை லெவல் ஆஃப் திங்கிங். ஓகேவா? ஸோ என்னோட திங்கிங் தான் நான் சொல்லி தரணும். அதான் என்னோட கோல். ஸோ நான் எப்படி யோசிக்கிறேன்னு நான் சொல்லி தந்தா நீ என்ன மாதிரி ஆக முடியும். ஓகேவா? தட் இஸ் வை ஐ அம் ஃபோக்கஸிங் டு திஸ் லெவல். ஓகேவா? சீட்டிங்லாம் கிடையாது. உடனே சீட்டிங்கா? ஸோ இப்போ சொல்ற கேளுங்க. ஸோ இப்போ வந்து சிஸ்டிக்கோட தாட் ப்ராசஸ் கரெக்டாக இருக்கு. ஓகே, நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேட் பண்ணி ஆகணும். ஏன்னா சிவராம் முன்னாடி கண்டுபிடிச்சேன். எனக்கு சிவராம் 6 சொல்லிட்டான். சிவராம் நீ வேற மாதிரி. ஓகேவா? ஸோ பையன் என் கூட ரொம்ப நாள் சுற்றி இல்லை பழகி லைக் ஃப்ரெண்ட்ஸாக பழகி ரொம்ப நாளாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஓகே, அதனால ரொம்ப லேசியாக இருக்கான். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா வந்து ஸோ சிஸ்டிகா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் தாட் ப்ராசஸ் என்ன, டயக்னல் ஃபார்ம் பண்ணணும். செகண்ட் தாட் ப்ராசஸ் என்ன தெரியுமா சொன்னா, 6 எப்படி நாட் பாசிபிள்க்கா அவர் ஆன்சர் சொன்னா பார்த்தியா, லைக் எப்படி சொல்றது, ஈக்குவல் ஷேடிங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொன்னா. ஈக்குவல் ஷேடிங் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஈக்குவல் ஷேடிங் பண்ணணும்னு அவசியமே இல்லை. அப்போதான் நான் தேர்டு சொன்னேன், வாட் இஃப் மிடில் பீஸ். ஓகே, மிடில் பீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அவரோட தாட் ப்ராசஸ். இப்படி தான் தாட் ப்ராசஸ் லீனியராக இருக்கு பாருங்க. இதான் பிரின்சிபல் திங்கிங். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்து டயகனல் யோசிச்சா, டயகனலுக்கு அப்புறம் ஓகே 6 எப்படி எலிமினேட் 60 வரணும்னு யோசிச்சா. ஸோ அப்போ அவளுக்கு என்ன அவள் தாட் ப்ராசஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நம்ம வந்து இந்த சைடு ஒன்று ஷேட் பண்ணி அந்த சைடு ஷேட் பண்ணுமே. அப்படின்னா 5க்கு அப்புறம் அடுத்த நம்பர்னா 7 தானே, 7க்கு அப்புறம் 9 தானே, இப்படி தானே போகணும்னு சொன்னா. ஸோ அதுக்காக நான் என்ன சொன்னேன், அது கான்ட்ரடிக்டரியா அப்படி இருக்குன்னு அவசியம் இல்லை. சப்போஸ் மிடில் பீஸ் ஷேட் பண்ணா என்ன அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் தாட் ப்ராசஸ் இருக்கணும். இந்த கொஸ்டின் வந்து சூப்பரான கொஸ்டின், செம கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் வந்து லைக் எனக்கு பிடிக்கும். ஓகேவா? ஸோ இதில் பெருசாக கால்குலேஷன் எதுவுமே இருக்காது, போர் அடிக்காது, ஆனால் பயங்கரமாக யோசிக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால இந்த கொஸ்டின் வந்து 5 out of 5 கொஸ்டின் இருக்கும். இந்த கொஸ்டின் எனக்கு யாருமே ஆன்சர் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ப்ரோ ஐ ஹேவ் அ டவுட். சொல்லு. இப்போ இன் கேஸ் they didn't specify smallest இல்ல largest அப்படின்னா வந்து பை டிஃபால்ட் நம்ம ஸ்மாலஸ்ட் போடக்கூடாதா? லைக் அது இட்ஸ் நாட் தி டிஃபால்ட் ஆன்சரா? No, that is not the default answer. If they are specifically stated smallest அப்படின்னா you should go for smallest. If they have not stated smallest னா நீ அது போடக்கூடாது. Obviously no. ஓகே, ஏன்னா லைக் நீ சொல்லலாம், if சப்போஸ் நான் இங்க இந்த ஆப்ஷன் நான் உனக்கு ஷேர் பண்றேன். ஓகே, இங்க ஷேர் பண்றேன். ஓகே, if சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல இருக்கு பாரு, 4 இருக்கு, 3 இருக்கு, நான் கூட வந்து லைக் இதை விட சின்ன ஆப்ஷன் லைக் 1 கொடுத்துட்டு அந்த மாதிரி சொன்னா நீ நன் ஆஃப் தீஸ் ஆப்வியஸ்லா போயிடலாம். லைக் ஏன்னா உனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ நீ யோசிச்சு ஆகணும், 6 இருக்கு, 7 கூட இருக்கும். 7 எப்படி அதே மாதிரி திருப்பி அடுத்த மிடில் பீஸ் அதுக்கு பக்கத்துலேயே கீழே இருக்கு பாத்தியா, அந்த மிடில் பீஸ். இப்போ 6 7 இருந்துச்சுன்னா நீ என்ன போடுவ? என்ன இருக்கு, 4 இருக்கு, 3 இருக்கு, 4 7 6 அப்படி இருக்கு. 4 7 6 none of these அப்படின்னா என்ன போடுவ? क्वेश्चन என்னவா இருக்குன்னு எதிர்பார்க்கற? இதே क्वेश्चन. அப்ப क्वेश्चन delete பண்ணனும். क्वेश्चन தப்பு. ஒன்னு மல்டிபிள் சாய்ஸா இருக்கணும். ஓகே, லைக் மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர். MSQ. ஓகே. அந்த மாதிரி கொடுத்துறாங்க. மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन, மல்டி கரெக்ட் क्वेश्चंस. ஓகே, மல்டி கரெக்ட் क्वेश्चन இருந்தா நான் அப்படி நான் கேட்டனா நீ சொன்ன மாதிரி நான் 2 ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்றேன். சோ அந்த மாதிரி क्वेश्चन நான் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதெல்லாம் அநியாயமா இருக்கும். ஓகேவா? ஓகே 5 நிமிஷத்துல எல்லாம் யோசிக்க முடியாது. சோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னா क्वेश्चन delete பண்ணிடணும். ஓகேவா? பண்ணுவாங்க, கேட்ல எல்லாம் பண்ணுவாங்க. கேட்ல அந்த மாதிரி क्वेश्चंसலாம் கேட்டாங்கன்னா क्वेश्चन delete பண்ணி எல்லாருக்கும் மார்க் 2 மார்க் அவார்ட் பண்ணிடுவாங்க. 2 மார்க் 1 மார்க் அவார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சோ இந்த தடவை கூட क्वेश्चन வந்து 5 क्वेश्चन delete பண்ணாங்க. அப்படிதான். ஸோ 5 क्वेश्चन delete பண்ணி எல்லாருக்கும் 5 மார்க்கோ 10 மார்க்கோ கொடுத்து விட்டாங்க. ஒவ்வொரு क्वेश्चन மார்க் அப்படியே அவார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த क्वेश्चन யோசிக்கணும். இந்த क्वेश्चन வந்து செம क्वेश्चन. ஓகேவா? அடுத்த क्वेश्चन. ஓகே, இந்த क्वेश्चन வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்லி மட்டும் கொடுத்துறேன். சிம்பிள் தான் இது. ஸோ இந்த क्वेश्चन எப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, இந்த क्वेश्चन வந்து கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜி நான் என்னன்னு சொல்லிடுறேன்.
ஸோ கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல எல்லாமே எப்பவுமே என்ன பண்ணா எல்லாருமே எடுத்தோன்னே லைக் குருட்டாம்போக்கில் அப்படியே அடிப்பாங்க. எடுத்து அங்கே இங்கே லைக் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர்டு பாத்வே வச்சுக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு கவுண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி பண்ணனா என்ன ஆகும் தெரியுமா? என்ன பிரச்சனை வரும்? பண்ண இமேஜ் திருப்பி கவுண்ட் பண்ணும். அதாவது பண்ண ஒரு செட் ஆஃப் பாக்ஸஸ் இருக்கும், டயக்ராம்ஸ் இருக்கும், ஷேப்ஸ் இருக்கும். அதுவே நீ திருப்பியும் பண்ணுவேன். ஓகேவா? அது தப்பு. நான் என்ன சொல்றேன்னு மட்டும் கவனி. ஸோ நான் எப்படி நான் அப்ரோச் பண்ணேன்? ஃபர்ஸ்ட் வந்து ரோம்பஸ். ஓகே, ரோம்பஸ்னா நீங்க நிறைய பேர் நினைச்சுப்பீங்க இப்படிதான் இருக்கணும்னு. ஓகே, ரோம்பஸ்னா எப்படி இருக்கணும்? அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது நீ என்ன தெரியுமா நினைச்சுப்ப? லைக் இந்த டயகனல் பர்பண்டிகுலரா இருக்கும்னு நினைச்சுப்ப. அது அப்படி கிடையவே கிடையாது. அந்த எப்படி சொல்றது, தாட்டை மட்டும் நீங்க விட்டுருங்க. ஓகேவா? அது வந்து மிஸ்கன்செப்ஷன். அப்படி சின்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க, இல்லாட்டி நீனே ஒரு மிஸ்கன்செப்ஷன் டெவலப் பண்ணிருப்ப. ஓகேவா? தட் இஸ் நாட் த வே. ஸோ ரோம்பஸ்க்கான டெஃபினிஷன் என்னன்னு நான் கொஸ்டின்லேயே நான் கொடுத்தேன். உனக்கு சப்போஸ் உனக்கு தெரியாட்டி நான் வேணே கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பேன். ஓகேவா? ஹவு மெனி parallelograms வித் ஆல் ஃபோர் சைட்ஸ் பீங் காங்க்ருவன்ட் எக்ஸிஸ்ட் இந்த டயக்ராம் சொல்லிட்டேன். ஸோ நான் டேரெக்டாக ஹவு மெனி ரோம்பஸ்ன்னு கொடுக்காம நான் என்ன பண்ணேன், ஹவு மெனி parallelograms வித் ஆல் ஃபோர் சைட்ஸ் பீங் காங்க்ருவன்ட் சொல்லிட்டேன். காங்க்ருவன்ட் என்ன சின்ன வயசுல படிச்சேன். காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள், சிமிலர் ட்ரையாங்கிள் சின்ன வயசு கண்டிப்பாக படிச்சிருப்பேன். காங்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள் இன்னொரு ட்ரையாங்கிள் வச்சு அப்படியே ஒத்து போகணும். ஓகேவா? இப்போ நான் இங்கே வரைகிறேன், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அப்படியே இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் இட் ஷுட் பி சேம். ஆங்கிள், சைடு எல்லாத்தையும் இது தூக்கி இது மேலே வச்சேன்னா ரெண்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக மறைஞ்சு போயிடணும். ஓகே, சூப்பர் இம்போஸ் ஆகணும். சூப்பர் இம்போஸ்னு அதான் அர்த்தம். ஒன்றுக்கு மேலே இன்னொன்று வைக்கிறது தான் சூப்பர் இம்போஸ். அப்படியே கரெக்டாக பர்ஃபெக்டாக பொருந்தணும். ஓகேவா? வைக்கும்போது பொருந்தணும், சூப்பர் இம்போஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் காங்க்ருவன்ட். காங்க்ருவன்ட்னா அப்படியே இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் இட் இஸ் சேம். ஓகே, அதான் காங்க்ருவன்சி. ஓகே ஓகே ஸோ இப்போ ஆல் த ஃபோர் சைட் ஷுட் பி காங்க்ருவன்ட்னா என்ன அர்த்தம்? நாலு சைடோட லென்த்தும் சேமா இருக்கணும். ஓகேவா? லென்த் சேமா இருந்தாலே போதும், அது ரோம்பஸ். ஓகேவா? ஸோ ரோம்பஸ் எப்படி வரலாம்? பேரலோகிராம்னு கொண்டு வரலாம். எப்படி? இப்போ பேரலோகிராம் இப்படி வரைஞ்சிரு. ஓகேவா? வரைஞ்சிட்டியா? ஸோ கொஞ்சம் எப்படி சொல்றது, இம்ப்ராப்பராக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாரு, இது வந்து லென்த் 1, L1 போட்டுக்கோ. இதுவும் லென்த் 1 தானே இருக்கும். இது லென்த் 2, இது லென்த் 2வா? நீ என்ன பண்ண, இந்த சைடை சுருக்கிக்கிட்டே வா. சுருக்கிக்கிட்டே வந்து என்ன பண்ணலாம், இந்த L2-வை அழகாக எப்படி பண்ணிடலாமா? எப்போ நேரம் இந்த புது L2 தான் வந்து L-2ன்னு போட்டுக்கிறேன். L-2. நவ் திஸ் நியூ L-2 is same as L1. Hence, using parallelogram, we can form a rhombus. அவ்வளோதான். So this is a rhombus. This new thing. Okay, இது இருக்கா? எனக்கு டவுட் இருக்கா? ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகேவா? இந்த நியூவாக வந்துருக்குல, இதான் புதுசாக வந்த parallelogram, ரோம்பஸ். parallelogramல இருந்து ரோம்பஸ் வந்ததுனால ரோம்பஸ் இஸ் ஆல்சோ parallelogram. ஓகேவா? ரிமெம்பர் திஸ். அதனால நான் கொடுத்தேன் parallelogram which has 4 congruent sides ன்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? இட் இஸ் பேசிக்லி ரோம்பஸ். ஹென்ஸ் how many rhombus are there in this diagram அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஓகேவா? ஸோ நான் எப்படி போடுறேன்னு பாரு. நான் எப்பவுமே கவுண்டிங் ஃபிகர்ஸ்ல என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ரோம்பஸ் கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க, ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ண சொன்னாலும் நான் இது மாதிரி கேஸ் மாதிரி பேசுவேன். ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் ஃபிகர், ஜஸ்ட் ஒன் ஃபிகர்னு சொல்லாமல் ஒன் ஷேப் ரோம்பஸ். ஒன் ஷேப் ரோம்பஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதை எடுத்துக்கோங்க. இது ஒரு ரோம்பஸ், 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 இது ஒரு ரோம்பஸ். கரெக்டா? இதில் எத்தனை இருக்கு? 4 + 4 8 இருக்கா? 8 இருக்கு. அதாவது ஒரு ரோம்பஸ் வச்சு, அதாவது ஒரே ஒரு ரோம்பஸ் வச்சு, வெயிட் பண்ண நான் காட்டுறேன். இப்போ நீ கேட்கலாம் நான் ஏன் இந்த மாதிரி போடுறேன்னு. ஓகே, நான் ஏன்னு சொல்றேன். இப்போ இந்த பெருசா ஒரு ரோம்பஸ் இருக்கு பாரு, நான் ஷேட் பண்ணி காட்டுறேன் பாரு. இது எடுத்துக்கோங்க. இது இவ்வளோ பெருசா ரோம்பஸ் இருக்கு. இது ரோம்பஸ் தானே? யோசிச்சு பாரு. லைக் ஆல்மோஸ்ட் சேம் சைஸ் மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு இந்த சைடு கொஞ்சம் பார்க்க ரெக்டாங்கிள் மாதிரி இருந்தாலும் ஆல்மோஸ்ட் சேம் சைட். ஓகே, சேம் லென்த். ஸோ இது ரோம்பஸ் தானே. ஆனால் இதில் பாரு, இதில் சின்ன ரோம்பஸ் இருக்கு, மாதிரி ரெக்டாங்கிள் இருக்கு, நிறைய இமேஜஸ் வச்சு ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கரெக்டா? ஸோ இது வந்து பெரிய ரோம்பஸ். நான் இப்போ அடுத்து என்ன பண்ணி பாரு, டூ ஷேப் வச்சு பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ரெண்டு ஷேப்ஸ் வச்சு பண்ண முடியுமா? வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த ஷேப் எடுத்து இந்த ஷேப் எடுத்து இந்த 2 ஷேப் வச்சா ரெக்டாங்கிள் வந்தது. இது எடுத்து பாரு, ரெக்டாங்கிள் வருது. இதையும் ரெக்டாங்கிள். ஓகே, இதெல்லாம் அப்போ விட்டணும். அப்போ 2 ஷேப் பண்ண முடியும். ஓகே, அடுத்து நீ யோசிக்கணும் 3 ஷேப் வச்சு பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். 2 ஷேப்ல இருந்து 0, 3 ஷேப்ல இருந்து பண்ண முடியும். 3 ஷேப்ல இருந்து எப்படி பண்ண முடியும்? யோசிச்சு பாரு. ஏதாவது 3 ஷேப் எடு. இந்த 3 ஷேப். ஓகே, இது என்னமோ எல் ஷேப் மாதிரி. ஓகே, லைக் இது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல் மாதிரி வருது. கரெக்டா? இது அப்போ இதை எடுத்துக்கூடாது. கரெக்டா? ஓகே, இது வந்து 0. ஓகே, இப்போ அடுத்து இங்கே நிறைய பேர் தப்பு பண்ணியிருப்பீங்க. ஓகேவா?
ப்ரோ ப்ளீஸ் ரிப்பீட். எது புரியல உங்களுக்கு? நான் என்ன பண்றேன்னா ப்ரோ, இப்போ வந்து இப்போ இந்த ரோம்பஸே நான் எவ்வளோ வித்தியாசம் டைப்ஸ்ல கொண்டு வரலாம்னு பார்க்குறேன். இப்போ நான் வரையறேன். இத பாரேன். இது ரோம்பஸ் தானே? இது ரோம்பஸ் தான். ஓகேவா? ரோம்பஸ்னா என்ன சொன்னீங்க? ஆ ஓகே, ஓகே. ஸோ ரோம்பஸ்னா என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, 4 சைட்ஸ் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்க பாரேன் 3 ஷேப் யூஸ் பண்ணிருக்காங்க பாரேன். 1, 2, 3 ஓகேவா? நான் அழிச்சிடுறேன். 1, 2, 3 யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இது ஒரு ஒரு ஷேப்பு, இது ஒரு ஷேப், இது ஒரு ஷேப். இந்த 3 ஷேப்ப யூஸ் பண்ணி அழகா ஒரு ரோம்பஸ் மாரி வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாரி எத்தன ரோம்பஸ் உண்டாக்கியிருக்காங்க? 1, 2, 3, 4 ஓகேவா? 4. இதுல இருக்கிற என்ன காமன் அ ஒரு இது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 4 ரோம்பஸ்லயுமே இந்த ரோம்பஸ் ப்ளூ கலர் ஷேடட் ரோம்பஸ் இந்த மாரி 4 இருக்கு. அந்த 4 ரோம்பஸ்லயுமே 3 ஷேப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால இது வந்து 3 ஷேப் வச்சு 4 கொண்டு வரலாம். இப்ப நீங்க கேட்கணும். அடுத்து இங்க நடுவுல இருப்பது இத வச்சு ரோம்பஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். கரெக்ட். அதுக்கு தான் நான் அடுத்து வரப்போறேன். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன சொல்றேன்? 4 ஷேப் 4 ஷேப் வச்சு 1 கொண்டு வரலாம். கரெக்ட்டா? அதாவது இந்த 4 சின்ன கியூப்ஸ வச்சு ஒரு இது கொண்டு வரலாம். 3 சின்ன ஷேப்ஸ வச்சு 4 கொண்டு வரோம். ஒரு சின்ன ஷேப் வச்சு அதாவது ஒவ்வொரு ஷேப்பா எடுக்கும்போது 8 வருது. ஸோ இப்ப அடுத்து யோசிங்க. 5 பண்ண முடியும். 5லேருந்து கண்டிப்பா பண்ண முடியாது. 6, 7 இதெல்லாம் பண்ணவே முடியாது. லைக் உனக்கே தெரிய ஆரம்பிச்சுரும். லைக் நீ யோசிச்சு பாரேன். 7 பீஸ் வச்சு எப்படி நீ ஒரு அழகான ஒரு ராம்பஸ் கொண்டு வர முடியும்? ரொம்ப கஷ்டம்ல. லைக் இந்த மாரி இந்த இடத்துல ஏதாவது கோடு வந்துச்சுன்னா நீ அழகா கொண்டு வந்திருக்கலாம். இங்க காட்டுறேன். ஓகே. இங்க காட்டுறேன். இந்த மாரி ஏதாவது ஒரு சின்ன கோடு இருந்துச்சு அப்படின்னா, நீ இந்த இவ்ளோ பெரிய ஷேப் இருக்கா? திஸ் பிக் ஷேப். இங்க, இங்க, இங்க. இத வச்சு நீ ஒரு ரோம்பஸ் கொண்டு வந்துருக்கலாம். ஆனா அப்படிலாம் இல்லையே! ஸோ அதனால இட் இஸ் ரிடண்டன்ட். நீ அத பத்தி யோசிக்கவே தேவையில்ல. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டா வந்துரும். நீ சால்வ் பண்ண ஓகே இப்படி திங்கிங் உனக்கு வளர்ந்துரும். ஓகேவா? நீ அத பத்தி பயப்பட தேவையில்ல. ஆனா கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். ஓகே. ஸோ இப்ப அடுத்து பாரேன். இதெல்லாம் போயிட்டு இருக்கும். லாஸ்ட்டா உனக்கு என்ன தோணும்? இந்த பெருசா ஒரு ரோம்பஸ் இருக்கு பாத்தியா? இதையும் எடுத்துக்கலாமே. ஓகே. பிக் ஷேப். ஓகே. பிக் ஷேப். பிக். ஓகே. இதுல இருந்து 1 பண்ணலாம். டோட்டலா எத்தன இருக்கு? 8. இங்க ஒரு 4, 12. 12 1 13, 13 1 14. ஸோ ஆன்சர் இஸ் 14. ஓகேவா? நான் அதான் நீங்க போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆன்சர் இஸ் 14. ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் அதே ஷேர் பண்ணிட்டேன். ஓகே 14 இங்கே போட்டிருக்கேன் நினைக்கிறேன். கரெக்ட் ஆன்சர் இஸ் 14. ஸோ இந்த 14 இப்போதைக்கு யாருமே நீங்கள் போடவே இல்லை. சிருஷ்டிகா மட்டும் க்ளோஸாக வந்திருக்கா 10 போட்டிருக்கா. ஸோ அவள் 4 மிஸ் பண்ணிட்டா. ஸோ நீ இப்படி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டீங்க ஃபியூச்சரில். ஓகேவா? ஸோ இது வந்து இதெல்லாம் ஒரு டெக்னிக். ஓகே. இதெல்லாம் நான் நடத்துமோ சொல்ல. ஏன்னா இது நடத்த வேணாம்னு நினைச்சேன். அதனால டேரக்டா கொஸ்டின்ஸ் வந்து நடத்திட்டேன். ஓகேவா? ஸோ இது எப்படியே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. நான் வேணா அப்புறமா ப்ராப்ளம் ஏதாவது பார்த்து நான் அனுப்புகிறேன். இல்லாட்டி கூகுள்லேருந்து எடுத்து நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஸோ இதான் திங்கிங் ப்ராசஸ். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் யோசிக்கணும். வேற என்ன இருக்கு? வேற ஏதாவது சொல்லணுமா? ஓகே. இதுக்கு வந்து ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது. ஓகே. சம்டைம்ஸ் ஃபார்முலா இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நான் ஃபார்முலா ரெஃபர் பண்ண மாட்டேன். ஓகேவா? நீங்களும் ஃபார்முலா ரெஃபர் பண்ணாதீங்க நான் சொல்வேன். ஓகேவா? ஸோ வேற என்ன இருக்கு? அவ்வளோதான். ஸோ சிவராம் நீ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ ப்ரோ. ஓகேவா? நான் அப்படியே லீவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆ ஒரு நிமிஷம். வி கிஷோர் சொல்லுங்க. ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. எதுவும் இல்லன்னு நினைக்கிறேன். ஓகே. சிவராம் நீ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ ப்ரோ. ஓகேவா? நான் கிளம்புறேன். ம். நான் கிளம்புறேன். ஏன்டா? வாத்தியார்கிட்ட எதிர்த்து பேசுற? சரி ப்ரோ. பாரு ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ எடுக்கிறதுக்கு. நான் கிளம்புறேன். டாடா பை பை. வரட்டா மாமே? பை.
Bro giving Deadpool reference. R does not தானே இருக்கு. Does not வந்து is applicable to both தானே. Does not paying guestலயும் இருக்க மாட்டா, philosophyயும் படிக்க மாட்டான்னு தானே மீனிங். ஓ சரி ஓகே.
பிஜி. அப்போ பி வந்து இங்கிலீஷ். ம்.
Bro, right, bro. Writer is married to Q, correctா? Oh, so okay, okay, okay. So ரெண்டு பேர் அப்ப டெக். ஓகே. சரி சரி ஓகே. யூ. ஆ ஓகே ஓகே. அப்ப ரைட்டர் தான் 6. மீதி ஒரு ரிப்போர்ட்டர் டி. ஆ ரைட்டரும் ஒரு டெக்னீஷியன். ஓகே ப்ரோ. பிரதர்னா ரெண்டு பேரும் பிரதர்ஸ். பிரதர் ப்ரோ. If you are my brother, I am. Oh, right. ம். ஓகே. எப்படி கண்டுபிடிக்கணும்? How will you find how R is related to யூன்னு? ஓ, அதான் ஆன்சரா? ஓகே ஓகே ஓகே. சரி சரி. ஓகேவா? ஓகே, எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சும்மா கேட்டேன். ப்ரோ ஜெண்டர் தெரியாதுல்ல ஆர். ஸோ கான் டிட்டர்மைன். அந்த அசம்ஷன் நம்ம மேக் பண்ணக்கூடாதா? லைக் ம் ம் ஓகே.
ம். ஸ்டூடெண்டோட ரைட்ல அட்வொகேட் ஸ்டாண்டிங். ஓகே ஓகே. ம் ம். ஓகே. ம். பிஸ்னஸ் மேன் வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு. ஸோ லெஃப்ட்னா ஆ ஸோ அப்பதான் லெஃப்டா இருக்க முடியும். கரெக்ட். ம். ஓகே ஓகே ஓகே. ம். கரெக்ட். அங்க இருக்கிற ப்ரொஃபசர். Yeah, we can confirm. Mm. If the advocate and businessman exchange their positions, okay. மைக்கே ஆன் பண்ணல. இது இவ்வளோ நேரம் மைக்கே ஆன் பண்ணல. யாரு? நான் தான் ப்ரோ. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தேன், எதுவுமே கேட்காதா? ஓ ஷிட், ரெக்கார்ட் பண்ணும்போதா? சரி ஓகே. டேய் என்னடா சொல்ற? இவ்வளோ நேரம் ஆமாண்டா, இப்போதான்டா மைக் ஆன் பண்ணுறேன். அட டேய் படுத்து நீ படுத்து பேசுறது கீரி கேட்காதா? பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொன்னாங்கடா. டேய் சரி விடு, நான் திருப்பி நடத்துறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டக்கு டக்கு நடத்திடுறேன். அது அதான் இல்ல வரைஞ்சிட்டேன், இல்ல இல்ல வரைகிறது தான் டைம் இல்ல ஆச்சு. இல்ல இல்ல நீ ஃபுல்லா நடத்தி முடிச்சிட்டியா? இல்லை இல்லை, இன்னும் முடியல. ஓகே, அப்ப நீ ஃபுல்லா நடத்தி முடிச்சு ரெஸ்ட் அவ போ சொல்றா. அவ பாவம் அவன் ஓகே உட்காந்துட்டு ஓகே. இருக்கா. நீ புதுசா ரெக்கார்ட் சரி பண்ண சரி. ஃபர்ஸ்ட் டைம் ஓகேவா? ஓகே. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதை கொஸ்டின் படிச்சிருப்பீங்க. கொஸ்டின் கொடுத்து டேட்டா வச்சு நான் இங்கே வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஓகேவா? ஒன் ஆஃப் த பர்சன், அதாவது பிஸ்னஸ் மேன் ஆர் ப்ரொஃபஸர் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க. ரெண்டு பேரும் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்காங்க. எந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது. அதனால் வந்துட்டு ஆர் பிஸ்னஸ் மேன், இங்கே ப்ரொஃபஸர் ஆர் பிஸ்னஸ் மேன் சொல்லிட்டு ரெண்டு எக்ஸ்பீரியன் எழுதிட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே கொடுத்துருக்காங்க ஆத்தர்ஸ் லெஃப்ட் ஆஃப் த பிஸ்னஸ் மேன் கொடுக்குறதால பிஸ்னஸ் மேனுக்கு லெஃப்ட்டில் ஒருத்தர் இருந்தாலும். ஸோ இங்கே பிஸ்னஸ் மேன் போட்டால் இங்கே லெஃப்ட்டில் ஆள் இருக்க முடியாதுன்றதால இங்கே தான் பிஸ்னஸ் மேன் இருப்பான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இங்கே ப்ரொஃபஸர் இருப்பான், இங்கே ஆத்தர் இருப்பான், ஓகேவா? அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ஸ்டாண்டிங் டு த ரைட் ஆஃப் த ஸ்டூடெண்ட். இங்கே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் என்னன்னா, அட்வொகேட் ஸ்டாண்டிங் டு த ரைட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னா அட்வொகேட் தான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ரைட்டில் இருக்கான், ஓகேவா? மாற்றி சில பேர் எழுதிடுவாங்க, அப்படி கிடையாது, ஓகேவா? ஸோ அவ்வளோதான், இந்த ஆர்டர் வந்துடுச்சு. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்துட்டு இந்த டேட்டா வந்துட்டு நமக்கு தேவையில்லை, இட்ஸ் நாட் நெசசரி, ஆனால் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஹூஸ் தி மிடில் ஆஃப் த கியூனா அட்வொகேட் வரும். அண்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ இஃப் அட்வொகேட் அண்ட் பிஸ்னஸ் மேன் எக்ஸ்சேஞ்ச் தி பொசிஷன்ஸ் ஆல்சோ தி ஆத்தர் அண்ட் ஸ்டூடெண்ட், ஓகேவா? ஆத்தர் அண்ட் ஸ்டூடெண்ட்டும் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. அட்வொகேட் அண்ட் பிஸ்னஸ் மேன் ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பொசிஷன்ஸை. அப்போ வந்துட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு லெஃப்ட்டில் யார் இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பிஸ்னஸ் மேனா? ஓகே, இது நான் பண்ணுறேன், ஓகேவா? நான் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ஓகே. அட்வொகேட்டும் பிஸ்னஸ் மேனும் மாற்றிக்கிறாங்க, ஓகேவா? அட்வொகேட்டும் பிஸ்னஸ் மேனும் மாற்றிக்கிறாங்க. இங்கே வந்துட்டு பிஸ்னஸ் மேன் வருவான், இங்கே அட்வொகேட் வருவான், ஓகே. ஆத்தர் அண்ட் ஸ்டூடெண்ட், இங்கே ஆத்தர் வருவான், இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட் வருவான், ஓகேவா?
ஸ்டூடெண்ட்டுக்கு லெஃப்ட்டில் யார் நிற்கிறான்னு கேட்குறாங்களா? ஸ்டூடெண்ட் இங்கே இருக்கான், அவங்க லெஃப்ட்டில் யார் இருக்கா? இப்போ பிஸ்னஸ் மேன் இருக்கான். ஓகேவா? ஸோ பிஸ்னஸ் மேன் தான் இங்கே ஆன்சர். ஓகே ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். அவ்வளோதான். இந்த ஒரு கொஸ்டின் போட்டு மீதி ஒரு 3 கொஸ்டின் இருக்கும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் போட்ட மாதிரி தான், அதெல்லாம் ஈஸி. இப்போ மைக் ஆன்ல இல்லாதான் திருப்பி நடத்துகிறேன். இந்த கொஸ்டின் நடத்துங்க. ஓகே இந்த கொஸ்டின் ப்ரோ எத்தனை கொஸ்டின் இப்போதைக்கு நடத்தியிருக்க? 4 3. இது லைக் இதோட சேர்த்து 4. ஓகே அப்போ 4னா இதே போதும் ப்ரோ, இதுக்கு மேலே தேவையில்ல. நீ அந்த ஹோம் ஒர்க்கை கொடுத்துரு. சிஸ்டிகா நீ ஹோம் ஒர்க்கை ட்ரை பண்ணு. ஓகே 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 இப்போ இந்த கொடுத்துருக்க டேட்டா வச்சு நான் ஒரு டேபிளாக ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இங்கே என்னென்னா 6 டீச்சர்ஸ் இருக்காங்க, A to F. ஈச் டீச்சர் ஹேவ் டு டீச் 2 சப்ஜெக்ட். ஓகேவா? ரெண்டு சப்ஜெக்ட் நடத்தி ஆகணும். 1 கம்பல்சரி சப்ஜெக்ட் அண்ட் அதர் ஆப்ஷனல். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கம்பல்சரி சப்ஜெக்ட் எதுக்கு வச்சாங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு பேர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அது வந்துட்டு ஆப்ஷனல்னா அப்படின்னா ஒரு டீச்சர் வந்துட்டு நடத்த வேணாவா, ஒரு சப்ஜெக்ட் நடத்தினா போதுமா, 2 சப்ஜெக்ட் நடத்துறது ஆப்ஷனல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆப்ஷனல் சப்ஜெக்ட் கம்பல்சரி சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் நடத்தி ஆகணும். அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு இது வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு அவங்களுக்கு அசைன் பண்ணது, ஆப்ஷனல் வந்து அவங்க சூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்துட்டு டீஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வாஸ் ஹிஸ்ட்ரி வைல் 3 அதர்ஸ். என்னடா ப்ரோ இந்த வீடியோ டெலீட் பண்ணிடா. ஓகேவா? சரிடா அதுக்கு ஏன்டா கை தூக்கி தான் சொல்லணுமாடா? இல்ல ப்ரோ டெலீட் பண்ணிடாத. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எந்த இருக்கணும்ல, அது மட்டும் கட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே வட்டா பை. ஓகே these optional subject was history while other 3 have it as compulsory subject. ENF as physics one as physics. ஓகே இதெல்லாம் டேட்டா கொடுத்துருக்கான். நான் என்ன பண்ணுறேன், இது அப்படியே வந்துட்டு ஒரு டப்பாவை போட்டுக்கிறேன். A B C D E F. ஓகேவா? ஓகே டி ஆப்ஷன் சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி. ஓகேவா? ஆளாளுக்கு 2 சப்ஜெக்ட் நடத்துவாங்க. டி வந்துட்டு ஹிஸ்ட்ரி நடத்துகிறோம். ஓகே இடம் பத்தாது. ஓகே சரி ஏ டி எழுதுகிறேன். சி டி இஎன்எஃப். ஓகே டி வந்துட்டு டி தானே. டி ஆப்ஷன் சப்ஜெக்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. ஓகே இது ஒன்று தெரிஞ்சு போச்சு. ஹிஸ்ட்ரி அண்ட் இட்ஸ் ஆப்ஷனல். ஓகே அப்புறம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 பேர் வந்துட்டு கம்பல்சரி சப்ஜெக்டாக ஹிஸ்ட்ரி நடத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யார் 3 பேர் தெரியாது, அதை வச்சுக்கோங்க சைடில், நம்ம அதுக்கப்புறம் அப்படின்னா. இஎன்எஃப் ஹேவ் ஃபிசிக்ஸ் ஆஸ் ஒன் ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இஎன்எஃப் ஹேஸ் ஃபிசிக்ஸு இங்கே ஃபிசிக்ஸ் ஒரே ஓகே இது வந்துட்டு ஆப்ஷனலாக கம்பல்சரியாக நமக்கு தெரியாது. ஓகேவா? அது இருக்கட்டும் அப்படியே. எஃப்ஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட் இஸ் மேக்ஸ். ஓகேவா? ஸோ எஃபோட கம்பல்சரி சப்ஜெக்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபிசிக்ஸ்க்கு வந்துட்டு ஆப்ஷன் இது. ஓகே இது வந்துட்டு கம்பல்சரி வேறு என்ன கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். மேக்ஸ் வந்துட்டு சிக்கும் இக்கும் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே மேக்ஸ் வரும், சிக்கும் மேக்ஸ் வரும். போத் ஆர் ஆப்ஷனல். இங்கே ஆப்பு ஒரு ஆப் மேக்ஸ் படிக்கிறான்ல ஆப்பு தான். ஓகே ஃபிசிக்ஸ் வந்துட்டு கம்பல்சரி இங்கே. வேறு என்ன ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் ஆர் ஏவோட சப்ஜெக்ட். ஓகேவா? ஹிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ். ஓகே இது கம்பல்சரியா இல்லை ஆப்ஷனா அப்படின்றதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்பல்சரி ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தே ஆர் த ரிவர்ஸ் ஆஃப் த டீஸ். ஓகேவா? ஸோ இது அப்படி என்ன சொல்ல வராங்கன்னா, டிக்கு வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலாக இருந்துச்சுன்னா ஏக்கு வந்து ஹிஸ்ட்ரி வந்துட்டு என்னவா இருக்குன்னா கம்பல்சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வரான். ஓகேவா? அப்போது இங்கே வந்துட்டு இங்கிலீஷ் இருக்குது, ஆனால் டிக்கு இங்கிலீஷ் இல்லை. அதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இவனுக்கும் இங்கிலீஷ் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. அப்போனா தான் நான் இங்கே ஆப்போசிட்னா சாரி இங்கே ஆப்ஷனா இங்கே கம்பல்சரியா, இங்கே கம்பல்சரினா இங்கே என்ன இருக்கும், இங்கே ஆப்ஷனாக இருக்கும்.
அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கலாம். 2 பேருக்கு சப்ஜெக்ட் இருக்குது, ஆனால் இவனுக்கு கம்பல்சரி இது ஆப்ஷனல், இவனுக்கு கம்பல்சரி இது ஆப்ஷன். ஸோ மாறுதில்ல, அதுதான் வந்துட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரிவர்ஸ் ஆஃப் தோஸ் ஆஃப் தீஸ். ஓகே. கெமிஸ்ட்ரி இஸ் அண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒன்லி ஒன் ஆஃப் தம். ஒருத்தருக்கு மட்டும் வந்துட்டு ஆப்ஷனல் சப்ஜெக்ட். இது வந்துட்டு நமக்கு தெரியாது யாருக்குன்ட்டு, பிஇக்கா இல்லை சிஇக்கா இன்னும் தெரியல. ஓகே. ஆனால் நம்ம வந்துட்டு இங்கே மேலே ஒன்று இருக்கோம் பார்த்தீங்களா, என்னது என்னதுன்னா 3 others have it as a compulsory subject. இது ஹிஸ்ட்ரியை வந்துட்டு கம்பல்சரி சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. ஓகேவா? 3 பேர் ஹிஸ்ட்ரியை கம்பல்சரி சப்ஜெக்டாக வச்சுருக்காங்க. அப்போனா ப்ரோ சிக்கு வந்து மேத்ஸ் ஆப்ஷனல் தான், அப்போ ஆப்வியஸாக கெமிஸ்ட்ரி வந்து கம்பல்சரி தானே? இங்கே பிக்கும் கெமிஸ்ட்ரி கம்பல்சரியாக இருக்கலாம்ல, இங்கே ஒரு கெமிஸ்ட்ரி போட்டு கம்பல்சரின்னு போடலாம்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்லி கெமிஸ்ட்ரி இஸ் அன் ஆப்ஷன் சப்ஜெக்ட் ஃபார் ஒன்லி ஒன் ஆஃப் தெம். ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்துட்டு கெமிஸ்ட்ரி கம்பல்சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவனுக்கும் கம்பல்சரியாக இருக்கலாம், இவனுக்கும் கம்பல்சரியாக இருக்கலாம். இது 2 பேருக்கு யாருன்னு தெரியாது. இங்கேயும் போடலாம் கம்பல்சரின்றது. இங்கே நமக்கு இது ஆப்ஷன் யாருன்னு தெரியாதுல்ல, இங்கே ஒன்றுமே தெரியாது. ப்ரோ பட் இப்போ அப்போ அந்த கணக்கில் பார்த்தோன்னா சிக்கு 2மே ஆப்ஷனல்னு கணக்கு வரும்ல, அப்படி வரக்கூடாதுல்ல. கெமிஸ்ட்ரி இஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் டு ஒன்லி ஒன் ஆஃப் தெம். ஸோ இங்கே கெமிஸ்ட்ரிக்கு தான் வரும்ன்றியா? இல்லை ப்ரோ, சிக்கு மேக்ஸ் வந்து ஆப்ஷனல் கரெக்டா? அப்போ சிக்கு another subject should be compulsory தானே? இங்க வந்துட்டு ஆனால் கெமிஸ்ட்ரி இஸ் ஆப்ஷன் சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வராது, ஏன்னா இங்கே ஆப்ஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ இங்கே தான் வரும் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டா? ஓகே. ஆனால் இங்கே கம்பல்சரி வராது ப்ரோ. கெமிஸ்ட்ரி கம்பல்சரி வராது. கெமிஸ்ட்ரி இஸ் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஃபார் ஒன்லி ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா, ஆப்ஷனல். ஸோ இங்கே ஆப்ஷனல் ஆல்ரெடி ஃபீல்டா, இங்கே கெமிஸ்ட்ரி திருப்பி வராது. கெமிஸ்ட்ரி இஸ் ஆப்ஷனல் ஃபார் ஒன்லி ஒன். ஓகேவா? இங்கே தான் கெமிஸ்ட்ரி வரும் சொல்கிறபடி பார்த்தா. ஓகேவா? கெமிஸ்ட்ரி இஸ் அன் ஆப்ஷனல். ஓகே. ஸோ அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மீதி என்ன வரும்னு நமக்கு தெரியாதுன்னா, இங்கே பாருங்க, ஹிஸ்ட்ரி வித் 3 others have கம்பல்சரி. ஓகேவா? ஸோ இங்கே ஒரு கம்பல்சரி ஹிஸ்ட்ரி வந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ஹிஸ்ட்ரி கம்பல்சரி வந்தாகணும், ஏன்னா வேற எங்கேயும் ஹிஸ்ட்ரி கம்பல்சரி இல்லைல்ல. ஸோ இங்கே தான் வந்தாகணும் ஹிஸ்ட்ரி கம்பல்சரி அண்ட் ஹிஸ்ட்ரி கம்பல்சரி. ஓகே, அவ்வளோதான், இது டேட்டா முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் ஹீஸ் கம்பல்சரி சப்ஜெக்ட்? அவ்வளோதான் ஹிஸ்ட்ரி. ஓகே. ஹூ இஸ் அ ஃபீமேல்? இங்கே பாருங்க, த ஒன்லி ஃபீமேல் டீச்சர் இன் த ஸ்கூல் ஹேஸ் இங்கிலீஷ் அஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்ட். அப்போனா இங்கே யார் இங்கிலீஷ் கம்பல்சரி வச்சுருக்கா? டி தான் வந்துட்டு இங்கிலீஷ் கம்பல்சரி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போனா யார் ஃபீமேல் நம்பர்னா டி. ஓகே, டி வந்துட்டு ஃபீமேலா? சரி, ஓகே. Disregarding which is the compulsory, which is the option subject, who has the same subject as combination of it. ஓகே, இதை விட்டுருங்க, கம்பல்சரி ஆப்ஷனை விட்டுருங்க. யார் வந்துட்டு எஃப்க்கு என்ன, ஃபிசிக்ஸ் மேக்ஸ் வேறு யாரும் வச்சுருக்காம இருக்குன்னா இதான் பக்கத்துலேயே இருக்காங்க, ஃபிசிக்ஸ் மேக்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு இ வரும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஈஸி தான், இதே மாதிரி தான் இருக்கும் மீதி 3 கொஸ்டின் நீங்களே போட்டுருங்க. ஓகே, ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணுங்கள். ப்ரோ சிஸ்டியா நீங்கள் கிளம்பலாம் ப்ரோ. அவ்வளோதான், நீ கவனிச்சிட்ட ஃபஸ்ட்டு 3 கொஸ்டின்னு. இப்போ நான் வந்துட்டு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதெல்லாம் வரைகிறதுக்கெல்லாம் டைம் ஆகும், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் அவ்வளோ ஆகும். ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஸ்டூடெண்ட்ஸு, 6 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸு, இங்கிலீஷு டு மேக்ஸ். ஓகேவா? அண்ட் 2 of them stay இன் ஹாஸ்டலு, 2 of them as பிஜி அண்ட் 2 in their home. ஸோ 6 பேர் 2 தங்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்னா 3 வேல்யூஸ் இருக்குல்ல, ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் சப்ஜெக்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு அக்காமடேஷன். இந்த 3த்தையுமே வந்துட்டு ஒரே டேபிளில் கொண்டு வந்துட்டேன். இங்கே அக்காமடேஷனு, ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் சப்ஜெக்ட்ஸாக கொண்டு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க டேட்டாவை நான் அப்படியே வந்துட்டு இங்கே ஃபில் பண்ணிட்டேன். என்னன்னா ஆர் டஸ் நாட் ஸ்டே அஸ் பிஜி அண்ட் ஸ்டடீஸ் ஃபிலாசபி. இங்கே வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி அவங்க கேட்டிருந்தாங்க, என்னென்னா ஆர் டஸ் நாட் அப்படின்றது வந்துட்டு காமனாக வந்துடுது. டஸ் நாட் ஸ்டே அஸ் பிஜி அண்ட் டஸ் நாட் ஸ்டடி இன் ஃபிலாசபி அப்படி வராது. இங்கே வந்துட்டு டஸ் நாட் ஸ்டே இன் த பிஜி பட் ஸ்டடிஸ் ஃபிலாசபி. ஓகே, அப்படி தான் இங்கே கணக்கு வரும். ஸோ பிஜியில் தங்க மாட்டான் அப்படின்னு எழுதிட்டேன். ஆர் வந்துட்டு பிஜியில் இங்கே தங்க மாட்டான், பட் ஸ்டடிஸ் ஃபிலாசபி. இங்கே ஃபிலாசபி டிக் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே ஓகே 6 ஸ்டூடெண்ட் 6 சப்ஜெக்ட் சொல்லிட்டேன்னா,
அப்படின்னா என்னன்னா ஒருத்தன் கரெக்டாக ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்க முடியும். ஓகேவா? நம்ம லைக் பேச்சுலர் டிகிரினா ஒரு சப்ஜெக்ட் தான் அவங்க வந்துட்டு ஸ்பெஷலைஸாக படிப்பாங்க. ஸோ ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்க முடியும். ஒருத்தன் வந்துட்டு 2 சப்ஜெக்ட் படிக்க முடியாது. அப்படி படிச்சான்னா ஒரு சப்ஜெக்ட் இங்கே கொடுத்து அவன் வேல்யூவே கிடையாது. ஸோ இது அவங்க 6 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஆப்வியஸாக 6 பேர் 6 சப்ஜெக்ட் படிக்கிறாங்க. ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு ஒருத்தன் ஒரு சப்ஜெக்ட் தான் படிப்பான். ஸோ 6 ஃபிலாசபி படிக்கிறான்னா வேற எந்த சப்ஜெக்ட்டும் அவன் படிக்க மாட்டான். ஸோ இங்கிலீஷ் படிக்க மாட்டான், ஹிஸ்ட்ரி படிக்க மாட்டான், அந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இவன் மட்டும் தான் ஃபிலாசபி படிக்கிறான்னா வேற யாரும் ஃபிலாசபி படிக்க மாட்டாங்க. ஸோ பி படிக்க மாட்டான், கியூ படிக்க மாட்டான். அது மாதிரி இது எல்லாத்தையும் அடிச்சிடலாம். ஓகேவா? இந்த எல்லாத்தையும் அடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த ரேக் ஃபுல்லாக அடிச்சிடலாம், இந்த ரேக் ஃபுல்லாக அடிச்சிடலாம். இது ஃபுல்லாக போயிடும். அப்புறம் வேற என்ன வச்சுக்கோங்க. The student studying statistics in history does not stay in PG. ஓகே, அதை வச்சுக்கோங்க. அப்புறம் வரலாம். டி ஸ்டடிஸ் மேக்ஸ் அண்ட் எஸ் ஸ்டடிஸ் ஃபிசிக்ஸ். டி வந்துட்டு மேக்ஸ் படிக்கிறான். ஸோ இது ஃபுல்லாக போயிடும். எஸ் வந்துட்டு ஸ்டடிஸ் ஃபிசிக்ஸ் படிக்கிறாங்களா? ஸோ இது ஃபுல்லாக அடிச்சிடலாம். இங்கே தான் ஃபிசிக்ஸ் இருக்கும். ஓகே. அப்புறம் என்ன? டி ஸ்டேஸ் அஸ் அ பிஜி அண்ட் கியூ ஸ்டேஸ் அஸ் டி வந்துட்டு பிஜியில், அப்புறம் கியூ வந்துட்டு வீட்டில் தங்குறான். ஓகே. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம இங்கே பார்த்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க பிஜியில் வந்துட்டு தங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அடித்ததெல்லாம் வச்சு பார்த்தம்போது என்னன்னா எல்லாத்தையுமே அடிச்சிட்டோமா. இங்கே பி வந்துட்டு என்ன படிக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் இங்கிலீஷ் மட்டும் தான் வந்து நிற்கும். கடைசியில் எல்லாமே அடிச்சிடும், வெறும் இங்கிலீஷ் மட்டும் தான் வந்து நிற்கும். அதே மாதிரியே வேற யாரும் மிஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதானே. கியூவும் யூவும் தெரியாது. லைக் இங்கெல்லாம் அடிச்சிருக்கோம் கரெக்டாக வந்துட்டு எங்கே வந்து நிற்கும் தெரியாது. ஸோ அப்படியே ரவுண்டு போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? அப்புறம் வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேராக சொல்லியிருந்தேன்னா 2 பேர் ஹாஸ்டலில், 2 பேர் பிஜியில், 2 பேர் ஹோமில். என்ன தெரிஞ்சதுன்னா ஒருத்தன் வந்துட்டு என்ன கொடுத்தாங்க, டி வந்துட்டு பிஜியில், கியூ வந்துட்டு ஹோம் இல்லையா? டி வந்துட்டு பிஜியில் தங்குறான், கியூ வந்துட்டு ஹோமில் தங்குறான். இவன் வந்துட்டு பிஜியில் தங்கலை. ஓகேவா? அப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஹிஸ்ட்ரியும் படிக்கிறவங்க பிஜியில் தங்கலை. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் படிக்கிறா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யார் கூட படிக்கிறா தெரியாதா? ரைட், ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஹிஸ்ட்ரியும் படிக்கிறாங்க. ஓகே. ஹிஸ்ட்ரி யார் படிக்கிறா? பிக்கே பண்ணலையா? சரி, ஓகே. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி தான் வந்து டவுட்டில் இருக்கா? இந்த 2 பேரும் படிக்கிறவங்க வந்துட்டு பிஜியில் தங்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே தானே வந்து நிற்கிது இந்த 2. ஸோ ஆப்வியஸ்லி கியூவும் யூவும் தான். லைக் அவங்க 2 பேரும் ஏதோ ஒன்று படிக்கிறாங்க. ஓகேவா? 2 பேர் பிஜியில் தங்கலை. அப்போனா இங்கேயும் வந்து பிஜி வராது, இங்கேயும் பிஜி வராது. மீதி என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹோமு, ஹாஸ்டல். ஓகேவா? இங்கே வந்துட்டு ஹாஸ்டல் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு பிஜி வராது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பிஜி வராது அப்படின்னும் போது ஒன்று வந்துட்டு ஹோம் வரும். அப்போனா இங்கே பிஜி வராதுன்னா இங்கே கண்டிப்பாக இன்னொன்று ஹோம் தான் வந்தாலும் இந்த இடத்துல பிஜி வரும். ஓகேவா? அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இங்கே கேட்டுருவாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க, அதை வந்துட்டு ஆன்சர் பண்ணுவோம். ஓகேவா? எந்த காம்பினேஷன் லைக் சப்ஜெக்ட் அண்ட் பிளேஸ் வந்துட்டு இட்ஸ் நாட் ராங் அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் ஹாஸ்டல் பாருங்களேன். இங்கிலீஷ் படிக்கிறவன் ஹாஸ்டல் படிக்கிறானா பாருங்கள். இங்கிலீஷ் வந்து படிக்கிறான், பிஜி படிக்கிறான். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு தப்பு. ஸோ அதனால் இது தப்பை போட்டேன். மேக்ஸ் வந்துட்டு பிஜி, மேக்ஸ் படிக்கிறவன் பிஜியில் தாங்கிறான். கரெக்ட். ஓகேவா? அந்த மாதிரி மீதி 2 கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் இருக்கும். யார் இங்கிலீஷ் படிக்கிறான்னு கேட்டுருக்காங்க. இங்கிலீஷ் யார் படிக்கிறா? பி படிக்கிறான். ஆனால் ஆப்ஷனில் பிஏ கிடையாது. ஸோ நன் ஆஃப் தீஸ். விச் ஆஃப் த பேரண்ட் ஸ்டூடெண்ட் ஸ்டே அட் ஹோம்? வீட்டில் யார் தங்குறா? கியூவும் ஆரும் தங்குறாங்க. ஓகேவா? கியூவும் ஆரும். அப்புறம் வந்துட்டு கியூ வந்துட்டு என்ன சப்ஜெக்ட் படிக்கிறான்னு கேட்டுருக்காங்களா? கியூ பாருங்கள். கியூ வந்துட்டு ஹிஸ்ட்ரி படிக்கிறானா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கிறானா வந்துட்டு தெரியாது. ஏன்னா கொஸ்டின்லேயே இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட்லி டேட்டா கொடுக்கல. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு ஹிஸ்ட்ரி ஆர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. ஓகே. அப்புறம் வந்துட்டு யார் வந்துட்டு ஒருத்தன் வந்து ஹாஸ்டலில், ஒருத்தன் வந்துட்டு ஹோமில், அந்த பேர் ஆர்எஸ் பேர் தான் வந்துட்டு ஒருத்தன் ஹாஸ்டலில், ஒருத்தன் ஏன்னா இங்கே பாருங்கள் ஆர் வந்துட்டு ஹோமு, எஸ் வந்து ஹாஸ்டல். ஓகேவா? அந்த பேர் தான் வந்துட்டு ஹாஸ்டல் அண்ட் ஹோம். ஓகே, இந்த பேர். அப்புறம் இது பாருங்கள், இது வந்துட்டு ஓகே 6 பேர் பஸ்ஸில் போகிறாங்க, ஒரு மீடியா குரூப். ஓகேவா? 2 ரிப்போர்ட்டர்ஸ், 2 டெக்னீஷியன்ஸ், 1 ஃபோட்டோகிராஃபர் அண்ட் 1 ரைட்டர். ஓகேவா? மொத்தம் 6 பேர் போகிறாங்க. யார் என்னென்னு இன்னும் சொல்லலை. ஓகேவா?
பி இஸ் மேரி டு எஸ் ஹூஸ் அ ரிப்போர்ட்டர். ஸோ எஸ்ன்றது இங்கே நான் எழுதிக்கிட்டேன். ஸோ 2 ரிப்போர்ட்டரு, 2 டெக்னீஷியனு, ஒரு ஃபோட்டோகிராஃபர், ஒரு ரைட்டர் எழுதிருக்காங்க. யாருன்னு எழுதலை, ஓகேவா? அது க்ரீன் பென்ல எழுதிருக்கேன்ல. ஓகே, இப்போ என்னன்னா இந்த ஃபோட்டோகிராஃபர் பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபோட்டோகிராஃபர் பி இஸ் மேரி டு எஸ் ஹூஸ் ரிப்போர்ட்டர். மேரி டு எஸ், ஓகேவா? ஒரு ரிப்போர்ட்டர் பேர் எஸ், அது கூட இஸ் மேரிட். இந்த ரைட்டர் இஸ் மேரிட் டு கியூ. ரைட்டர் வந்துட்டு இது பேர் தெரியாது, இன்னும் கொடுக்கல நமக்கு, யாருன்னு கொடுக்கல. ஆனால் நான் இங்கே போட்டதால தெரியும், இங்கே எழுதிக்கேன். ஓகே, ரைட்டர் இஸ் மேரிட் டு கியூ ஹூஸ் ஆஃப் த சேம் ப்ரொஃபஷன் ஆஸ் தட் ஆஃப் யூ. ஸோ கியூவும் யூவும் ஒரே ப்ரொஃபஷன் தெரிஞ்சுச்சா? ஸோ 2 பேரும் ஒரே ப்ரொஃபஷனில் எது காலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் மட்டும் தான் காலியாக. ஏன்னா எஸ் ஆல்ரெடி ரிப்போர்ட்டர் சொல்லிட்டாங்களா இங்கே 2 பேரும். ஸோ இங்கே வந்துட்டு கியூ வர முடியாது, ஏன்னா எஸ் ஆல்ரெடி ஃபில். ஸோ இங்கே தான் வந்துட்டு கியூ வர முடியும். இங்கே கியூ போட்டு ஆர் வந்துட்டு ரைட்டர் வந்துட்டு இஸ் மேரிட் டு கியூன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த 4 பேர் இருக்காங்கல்ல, பிக்யூஆர்எஸ் வந்துட்டு ஆர் 2 பேர் லைக் 2 மேரிட் கப்பிள்ஸ். இந்த 4 பேர் வந்துட்டு 2 மேரிட் கப்பிள்ஸ். இங்கே என்ன தெரிஞ்சுக்கலாம், ஃபோட்டோகிராஃபரும் ரிப்போர்ட்டரும், ஃபோட்டோகிராஃபர் பி, ரிப்போர்ட்டர் எஸ்ஸா, பிஎஸ். ஸோ பிஎஸ் மேரிட் கப்பிள்ஸ் இது. ஸோ கியூவும் ஆரும் தானே இன்னொரு கப்பிள். கியூ வந்துட்டு இஸ் மேரிடுன்னு தெரிஞ்சு. ஸோ ரைட்டரோட பேர் வந்துட்டு ஆறு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேவா? மீதி ஒருத்தன் தான் இருக்கான், அவன் பேர் டி, அவன் இன்னொரு ரிப்போர்ட்டரில் வருவான், காலியாக இருக்குல்ல அந்த இடம். ஓகே, அப்புறம் வந்துட்டு யூஸ் அ பிரதர் ஆஃப் ஆர். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் விட்டேன்னு நினைக்கிறேன், இல்லை இங்கே தான். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூஸ் அ பிரதர் ஆஃப் ஆர்னா யூ இஸ் த பிரதர் ஆஃப் ஆர்னா யூ தான் வந்துட்டு ஆருக்கான பிரதர். அப்போனா மாற்றி வராது. ஆர் வந்துட்டு பிரதர் கிடையாது, ஆர் வந்து சிஸ்டராக இருக்கலாம், பிரதராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அது ஜெண்டர் நமக்கு சொல்லலை, வா. யூ தான் பிரதர், அதனால யூக்கு வந்துட்டு ஒரு ப்ளஸ் போட்டுக்கிறேன். ஏன்னா லைக் பாசிட்டிவ், லைக் மேல்ன்றதால ப்ளஸ் போட்டுக்கிறேன். இங்கே வந்துட்டு ஃபீமேலாக மேலாக நமக்கு தெரியாது, ஏன்னா யூ தான் பிரதர், அதை மட்டும் எழுதிக்கிறேன், ஓகேவா? இங்கே இந்த கொஸ்டின் பாருங்கள், ஹவுஸ் ஆர் ரிலேட்டட் யூ அப்படின்னா யூக்கு ஆர் என்ன அப்படின்னு கேட்குறான். ஸோ ஆர் வந்து சிஸ்டராக பிரதராக நமக்கு தெரியாது, அதனால வந்துட்டு கேன் டிட்டர்மைன் போட்டோம். ஓகே, விச் ஆஃப் த பேர் இஸ் டெக்னீஷியன்ஸ்னா யூ அண்ட் கியூ தானே டெக்னீஷியன்ஸ். ஸோ அதை எழுதிட்டேன். இன்னொரு கொஸ்டின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ பேர் ஆஃப் ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ இங்கே இந்த 4 பேர் மேரிட்ல பி அண்ட் கியூ, பிஎன்எஸ், கியூஎன்ஆர் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதாவது பி யார் ஹஸ்பண்ட் தெரியாது, லைக் 2 மேரிட் கப்பிள் இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இதில் வந்துட்டு இந்த யார் 2 பேர் ஹஸ்பண்ட் அப்படின்னு கேட்குறாங்களா, இங்கே வந்துட்டு நமக்கு தெரியாது பி ஹஸ்பண்டா, கியூ ஹஸ்பண்டா, ஆர் ஹஸ்பண்டா தெரியாது நமக்கு. ஸோ அதனால் வந்துட்டு ஜென்ரலே இங்கே சொல்லலை. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்துட்டு ஆல்சோ கேனாட் பி ட்ரூ. இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் தான் விட்டேன். யா, ஓகே, இதெல்லாம் நிப்பாட்டிக்கிறேன் கரெக்டாக.